ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறீங்களோ கிரேவி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். டைம் எடுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த கிரேவிக்குன்னு இல்லை, எந்த குழம்பு செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போது ஸ்டவ் ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயில் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மஞ்சத்தூள் போடும்போதே ஸ்டவ்வை ஃபுல் ஸ்லோவில் வச்சுருங்க, இல்லைன்னா மிளகாய் தூள் தீஞ்சிரும். இப்போது கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு இந்த மஷ்ரூம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன். குழம்பு செய்யும் போது கல்லுப்பு தான் சேர்ப்பேன். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நான் சாப்பரில் தான் பண்ணேன். நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் கட் பண்ணி போட்டு அதை மசிக்கணுன்னா கஷ்டமாயிடும். ஒன்று அரைச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைனா சாப்பரில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம உப்பு போட்டதுனால அடி பிடிக்காது. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தும் தக்காளியிலேருந்துமே உங்களுக்கு தண்ணி விடும், அதனால் அடி பிடிக்காது. இப்போது இதில் ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக அதை 2ஆக ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, ஆனால் அந்த தக்காளியிலேருந்தும் மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி அதுவே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 5 பல் தேங்காயும் கொஞ்சம் முந்திரியும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதே ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போவே ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே போதும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் இறக்கும் போது கசூரி மேத்தியை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மேத்தி வீட்டிலே செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்து செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம்.
சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.